அண்மை செய்தி பெண்கள் பாதுகாப்பு பற்றி வேடம் போடுபவர்களுக்கு செயலால் பதில் அளித்திருக்கிறது தமிழ்நாடு காவல்துறை என முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். மாணவி வழக்கில் வந்துள்ள தீர்ப்பு குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். பெண்கள் பாதுகாப்பு பற்றி வேடம் போடுபவர்களுக்கு செயலால் பதில் அளித்திருக்கிறது தமிழக அரசு என தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கில் வந்துள்ள தீர்ப்பு குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவு செய்திருக்கிறார். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் செலினா விவரிக்க கேட்கலாம். வணக்கம் செலினா. முதலமைச்சர் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் தெரிவித்திருக்கக்கூடிய இந்த கருத்து என்ன? தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் வலைதளத்தில் குறிப்பாக பெண்கள் பாதுகாப்பு பற்றி வேடம் போடுபவர்களுக்கு செயலால் பதில் அளிக்கிறது தமிழ்நாடு அரசு காவல்துறை என்று தெரிவித்திருக்கிறார். விசாரணையின் போது உச்சநீதிமன்றமே பாராட்டிய வகையில் சென்னை மாணவி வழக்கில் நியாயமாகவும் விரைவாகவும் 5 மாதத்தில் நடத்தி முடித்து குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை என்பது பெற்று தந்திருக்கிறோம் என்றும், அதே போல தீர்ப்பு வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் இந்த வழக்கில் காவல்துறை சார்பாக சிறப்பாக செயல்பட்டிருக்கக்கூடிய மகளிர் நீதிமன்றம் முன்வந்து பாராட்டி இருக்கிறது என்றும் தெரிவித்திருக்கிறார். இளம்பெண் ஒருவருக்கு நிகழ்ந்த அநீதியில் கூட அரசியல் ஆதாயம் தேட நினைக்கும் சின்ன புத்தி கொண்ட சிலரின் எண்ணம் இதனால் தவிடுபடியாகி இருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார். பாலியல் குற்றங்களுக்கு முன் விடுதலை கிடையாது எனவும் அண்மையில் நாம் கொண்டு வந்த சட்ட திருத்தத்திற்கு ஏற்ப இந்த வழக்கு உள்ளிட்ட எந்த சலுகைகளும் இல்லாமல் கடுங்காவல் தண்டனை விதித்திருக்கிறது நீதிமன்றம் தீர்ப்புக்கு நன்றி கூறி வரவேற்கிறேன் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். சற்று நேரத்திற்கு முன்னதாக இந்த தீர்ப்பு குறித்தாக யார் அந்த சார் என்று விமர்சனம் செய்து எடப்பாடி பழனிசாமி தனது எக்ஸ் வலைதளத்தில் பதிவொன்றை செய்திருந்தார். அதற்கு பதிலளிக்கும் வகையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இளம்பெண் ஒருவருக்கு நிகழ்ந்த அநீதியில் கூட அரசியல் ஆதாயம் தேட நினைக்கும் சின்ன புத்தி கொண்ட சிலரின் எண்ணம் இதனால் தவிடுபடி ஆகியிருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார். அதே போல அண்மையில் நிறைவேற்றப்பட்ட சட்டத்திற்கு ஏற்ப எந்த பாரபட்சமும் இன்றி நீதிமன்ற தீர்ப்பு என்பது வழங்கப்பட்டிருப்பதாகவும் இதற்கு நன்றி கூறி வரவேற்கிறேன் என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி செலினா.